ஈரோடு சைடு ரொம்பவே ஃபேமஸா இருக்க சிக்கன் தான் செய்ய போறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னத்த அது? பள்ளிப்பளை சிக்கன் இது. பவானி ஈரோடு சைட்லாம் ஃபேமஸ் அது. ஓகே அத்தை, செய்யலாம். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ உரிச்சு வச்சிருக்கேன். இதை கட் பண்ணிடு. ஓகே அத்தை. நான் வரமிளகா கட் பண்றேன். 50 கிராம் வரமிளகா. அதை ஏத்து சின்ன சின்னதா உடைக்கிறீங்க. அப்பதான் காரம் ஏறும். விதை இல்லாத போடணும், விதையெல்லாம் ஊற்றிடணும். ஆத்தூர்ல பள்ளிப்பாளையம் சிக்கன்னா என்னன்னே தெரியல. கறிக்கடையில் போய் பக்கத்தில் நின்று எங்கள் பையன் வாங்கிட்டு வந்துச்சு. உங்க பையன்? அதையாவது செய்யறாரு. பையன் வந்தா சாப்பிடுவான். நல்லா செய்யலாம். என் பையனுக்கு இது பிடிக்குமான்னு தெரியல. சாப்பிடுவோம். என் பையனுக்கு சிக்கன் 65 தான் பிடிக்கும். மிளகா கட் பண்ணியாச்சு. இடம் மட்டும் எனக்கு அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், சூப்பரா அதை தான் பண்ண போறேன். ஆடு மாடு கோழி. ஆமா, நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழியா? அது நாட்டு அடிக்கும். யார் அங்க மெயின்டைன் பண்றது? ஆய் இருந்துட்டே இருக்கும். வெளியே மண், அதுக்குதான் சின்ன கொட்டாயா குடிச்ச மாதிரி போட்டோம். அழகா இருக்கும். அதுக்கிட்டே இருந்தானே நம்ம சேனலுக்கு வீடியோ எடுத்தோம்னா கோழி ஆடுகள்லாம் காட்டலாம், செடியெல்லாம் காட்டலாம். சிக்கன் குட்டி குட்டியா கட் பண்ணி அலசி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அடுத்தது தாளிக்கிற வேலை தான். 1-2 கட் பண்ணா போதும்ல. மண் சட்டி தான் எடுத்திருக்கோம். நான் ஸ்டிக்னு நினைச்சுக்காதீங்க. இது கருப்பு கலர் மண் சட்டி. ஓகே, எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போடணும். காஞ்சிருக்காதுங்க. சட்டி சூடவே லேட் ஆகும். பொரியும் போது எடுத்துக்கோங்க. கடுகு போட்டாச்சு. ஓகே, கடுகு பொரிய ஆரம்பிக்குது. இப்போதான் சூடு ஏறிடுது. சட்டி சூடு அடங்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இல்லை எந்த குழம்பு வச்சாலும் சூடு அவ்வளோ சீக்கிரம் அடங்கும். ஆனால் சட்டி நல்லா இருக்கும். அந்த சட்டி வாங்கணும், அந்த அகலமா இருக்கும்ல, அந்த சட்டியை வச்சுருந்துருக்கலாம்ல. அது இப்படி இருக்குதுங்கம்மா. இந்த இப்படி அகலமா இருக்கும்ல வடை சட்டி, அந்த மாதிரி. இந்த மாதிரி குழியா இல்லாம இந்த மாதிரி. கடுகு பொரிஞ்சிருச்சு. வரமிளகாய் போட்டுக்கலாம், அள்ளி கூட போட்டுக்கலாங்க. நல்லா செவந்ததையும் வெங்காயம் போடுறேன். உப்பு போடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு போட்டே போட்டுக்கலாம். கல் உப்பு வெங்காயம் வணங்குறதுக்காக. வெங்காயம் வணங்கிச்சு, இஞ்சி பூண்டு போடுறேன். வணங்கிச்சா பாருங்க. இல்ல இன்னும் கொஞ்சம். அது வெங்காயம் அப்படியே இருக்க மாதிரி இருக்கு. வெங்காயம் கிரேவி மாதிரி ஆகக்கூடாது. இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் பள்ளிப்பளை சிக்கன். போதுமா? போடு. அடுத்து சிக்கன் மசாலா போடு. 1 கிலோவுக்கு 2 ஸ்பூனு. இந்த தண்ணி போதுமா? ஊத்து. இந்த மண் சட்டியில சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியல, ஆனா நல்லா இருக்கும் சமைக்கும் போது. சூடாவே இருக்குமா? ஓகேவா? போடு. போட்டாச்சு. கிண்டி விடுங்க. சட்டி சுடாது, இல்லைன்னா துணி பிடிச்சிக்கோ. கிண்ட முடியல, கை வலிக்குது. சிக்கனே தண்ணி விடாது. போதும், முடியும். வெந்துச்சுன்னா மிளகு தூளை போட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குற வேலை தான். சுடும் தட்டு வெந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் சுண்டுட்டும். இன்னும் கொஞ்சம் சுண்டுனா கிரேவி மாதிரி ஆயிடும். மிளகுத்தூள் போடுறேன், கொத்தமல்லி தழை தூவுறேன். கிண்டி விடு. கிண்டி விடு. ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துடலாம். சூப்பர். சாப்பிட்டு பாரு. ஓகே. சூப்பரா இருக்கத்த. சாப்பிடு. இத ஃபுல்லா இன்னைக்கு நான் தான் சாப்பிட போறேன். நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.